Hello guys, good afternoon. Welcome back to Dubai Live YouTuber. இன்னைக்கு டேட்டு 5 மார்ச் 2026. டைம் வந்து 2:49 PM. ஓகே, நான் நியாயம் பண்ணுறானுங்க நம்ம இந்தியாவில் உள்ள நியூஸ் சேனல்ஸ். புர்ஜ் கலிஃபா வெடிச்சு தீ பிடிக்கிற மாதிரி காணிக்கிறானுங்க, எமிரேட்ஸ் ஃப்ளைட் வெடிச்சு தீ பிடிக்கிற மாதிரி காணிக்கிறானுங்க. எல்லாரும் அவங்க வீடியோவும் சேனல் நியூஸ் சேனலும் பார்க்குறதுக்கு வேண்டி என்னெல்லாம் பண்ணுறானுங்க. இப்படி பார்க்கும்போது அங்கே யாராவது ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களோட அம்மா, ஒய்ஃபு, தம்பி, தங்கச்சி, அக்கா யாராவது இங்கே இருப்பாங்க. எவ்வளோ பயப்படுவாங்கன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. சும்மா இஷ்டத்துக்கு கண்ட மேனிக்கு வாயில் வந்த நியூஸ் எல்லாம் அடிச்சு விடுறது. இப்போ இங்கே என்ன அப்டேட்னா, துபாயும் சரி அபுதாபியும் சரி கொஞ்சம் ஏர்போர்ட் ஃப்ளைட் எல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஸ்டக் ஆகியிருக்கவங்க, மேஜராட்டு டூரிஸ்ட் வந்தவங்க, அர்ஜென்ட்டாக போகிறவங்க, அவங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ஃப்ளைட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அபுதாபியும் சரி துபாயும் சரி. ஷார்ஜாவும் ரன் ஆகிட்டுருக்கு, ராசல் கைமாவும் ரன் ஆகுது. அப்புறம் ஸ்பெஷல் ஃப்ளைட்டு விடுறானுங்க, அது டெய்லி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2.5 lakhs கொடுத்தாங்கன்னா ஒன் வே ட்ரிப்பு. இந்த ப்ரைவேட் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ஸுன்றது அதில் உங்களுக்கு சின்ன ஃப்ளைட் தான், அதெல்லாம் ஒரு 10-25 பேர் போகக்கூடிய சின்ன ஃப்ளைட்ஸ். அதெல்லாம் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுற ஃப்ளைட்ஸ். இப்போ அந்த பேசஞ்சருக்கு வேண்டி யூஸ் பண்ணி இந்த சாக்கில் அவங்களும் கொஞ்சம் காசு பார்க்குறாங்க. அது மட்டும் தான் நடக்குது. மற்றபடி எல்லாமே இங்கே நார்மலாக தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் எல்லாம் நார்மலாக இருக்குது. இது இல்லாமல் கிங்கு கூட லாஸ்ட் 2 நாள் முன்னாடி மாலில் கேஷுவலாக வந்துட்டு சாயா குடிச்சிட்டு போனார். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்க ஏதோ துபாய் வந்து வேற லெவலில் ஆகிட்டுருக்கு அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறானுங்க. ஃபஸ்ட்டு வந்து துபாய் நல்லா க்ரோத் ஆகுன்னு ப்ரொமோட் பண்ணாங்க. வைத்தறிச்சல்னு நினைக்கிறேன். ஃபுல்லு வைத்தறிச்சல். இந்த காணிச்சு தரேன். ஏம்மா இப்போ பாருங்கள், இப்போ நான் காணிக்கிறது வந்து புரிஞ்சுக்க ஒரு செகண்ட். இது வந்து அந்த டவுன் டவுன் துபாய் மாலு. எங்கே புர்ஜ் கலிஃபா தரில் பெருசாக இருக்கிறது தான் புர்ஜ் கலிஃபா. அது அப்படியே தான் இருக்குது. நாங்களும் அப்படி தான் இருக்கோம். நானும் துபாயில் தான் இருக்கிறேன். அபுதாபி, துபாய் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இப்போ வந்து மிசைலோட அட்டாக்ஸ்லாம் கம்மியாயிடுச்சு, ரொம்ப கம்மியாயிடுச்சு. 2 நாளாக நான் சவுண்டே கேட்கல. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு, இப்போல்லாம் சவுண்ட் ரொம்ப கம்மி. வரவே இல்லை, 2 நாள் நான் கேட்கவே இல்லை. ஓகே, எனிவே, எனி அப்டேட், follow my channel. Ta-da!